வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கு, காங்கிரஸ், பிஜேபி, அதிமுக, திமுக, தேசிய மாநாட்டு கட்சி அப்படின்னு சகல தரப்பையும் ஒன்றிணைத்தது கடந்த வாரங்களில் நாடு சந்தித்த ஒரு முக்கியமான கிரைசிஸ். இந்த சண்டை நிறுத்தம் வந்தவுடன் இப்போ அது அரசியல் அரங்கத்துக்கும் அரசியல் விவாதத்தையும் கூட உருவாக்கி இருக்கிறது. இதற்கான காரணம் இந்திய அரசியல்வாதிகள்ங்கிறத தாண்டி அமெரிக்காவுடைய அதிபர். நாடுகள் ரெண்டும் இந்த அறிவிப்பை வெளியிடுறதுக்கு முன்பாகவே ரெண்டு பேரும் சண்டை நிறுத்தத்தை செஞ்சுட்டாங்க அப்படின்னு முதல்ல டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்தார். ஆனால் நமது இந்திய நிலை என்பது பாகிஸ்தான் கேட்டது, பாகிஸ்தான் அழைத்தார்கள், அதை ஏற்றுக்கொண்டு அவர்கள் கோரிக்கை வைத்ததுனால சண்டை நிறுத்தம் வந்தது அப்படின்னு. ஆனாலும் ட்ரம்ப் நிறுத்திய பாடில்லை. ஒரு முறை இல்லை, 2 முறை இல்லை, 4 முறை நான் தான் காரணம், நான் தான் நிறுத்தினேன், போற நான் தான் தலையிட்டு நிறுத்தினேன் அப்படின்னு தொடர்ந்து தம்பட்டம் அடித்து வருகிறார். இவர் ஏன் அறிவிக்கிறார்? இவர் ஏன் தொடர்ந்து சொல்கிறார்? அமெரிக்க அழுத்தத்துக்கு இந்தியா பணிந்ததா? விளக்கம் வேண்டும் என காங்கிரஸ் கட்சி கேட்கிறது. நாடாளுமன்றத்தை கூட்டி என்ன நடந்தது என்பது பற்றி நாட்டு மக்களுக்கு விளக்க வேண்டும் அரசு என்ற கோரிக்கையும் வைக்கிறது. இன்னும் நிறைய அரசியல் விவாதங்களும் கூட இந்த விவகாரத்தில் எழுந்திருக்கிறத பார்க்கின்றோம். பிரதானமாக எழுந்திருக்கக்கூடிய கேள்வி, டொனால்ட் ட்ரம்ப் தலையிட்டால் தான், அமெரிக்கா தலையிட்டால் தான் இந்த போர் நின்றதா? இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய இணையக்கூடிய விருந்தர்கள் காங்கிரஸ் கட்சியுடைய மாநில துணைத் தலைவர் திரு ஹிதாயத்துல்லா அவர்கள் மற்றும் திரு எம் குமார் அவர்கள் மற்றும் பாஜகவுடைய மாநில துணைத் தலைவர் திரு நாராயணன் திருப்பதி அவர்கள், டாக்டர் சுமன் ஸ்ரீராமன், அனைவருக்கும் வணக்கம். டாக்டர், ட்ரம்ப் மற்ற அமெரிக்க அதிபர் போல இல்லை. பிஃபோர் ஐ ஆஸ் டாக்டர் சுமன் ஸ்ரீராமன், நீங்கள் ஒரு படி மேலே போய் இதுக்கு விளக்கம் கேட்கலாம் திரு ஹிதாயத்துல்லா. நீங்கள் என்ன செய்கிறீங்க, அவங்க மிரட்டினாங்களா, அவங்க உருட்டலுக்கு பணிஞ்சீங்களா அப்படின்னு கேட்பதெல்லாம் நேஷ்னல் இன்ட்ரெஸ்ட்டை பாதிக்கிற மாதிரி இல்லையா? நேஷ்னல் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்தவரை காங்கிரஸ் தொடர்ந்து இந்த அரசுடைய அந்த தாக்குதலை ஆதரித்து வந்தது. அதில் எந்த எதிர்ப்பும் நாங்கள் செய்யலை. எங்களை பொறுத்தவரை இந்த தாக்குதல் இன்னும் தொடர்ந்து இருக்க வேண்டும். இன்னும் எந்த அளவுக்குன்னு சொன்னால், இவர்கள் சொன்னார்களெல்லாம் ஒரு வார்த்தை, ஒரே நாளிலே பாகிஸ்தான் தகர்ந்தது வீழ்ந்ததுன்னு சொன்னாங்க இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு பாகிஸ்தானை அடுத்த 2 நாள் பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரை நினைத்திருந்தால் அடித்து முடித்திருக்க முடியும். அல்லது 2-3 நாட்களுக்கு பிறகு இந்த சண்டை நிறுத்தத்தை நிறுத்தியிருந்தால் எதிர்காலத்திலே அந்த தீவிரவாதிகள் தங்கி இருக்கக்கூடிய அந்த பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரை எடுத்திருக்க முடியும். அதாவது இங்கே ஊடகங்களும் மற்றவர்களும் சொன்னபடி பார்க்கும்போது நாம் பாகிஸ்தானை வீழ்த்தி விட்டோம் ஒரு நாளிலேன்னு நம்ம சொன்னோம் இல்லையா? அது உண்மையாக இருக்குமே. ஆனால் என்ன நடந்திருக்கும் சொன்னால், அடுத்த 2 நாளில் பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரை வந்து பிடிப்பது மிக எளிது பண்ணியிருக்கலாம். மிக எளிது என்றால் எவ்வளவோ போர்களை, நியர் கான்ஃப்ளிக்ஸ் எல்லாம் நம்ம சந்திச்சிருக்கோம். எவ்வளோ முயற்சி செஞ்சுருக்கிறீங்க பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரை ஒருங்கிணைக்க? காங்கிரஸ் எடுத்த முயற்சிகள் எவை? இப்போ பிரச்சனை, புல்வாமா தாக்குதல் நடந்து 41 வீரர்கள் ஒட்டுமொத்தமாக தாக்கப்பட்ட அந்த அநியாயம் நிகழ்ந்த போதே இது செஞ்சிருக்கணும்னு நான் சொல்கிறேன். அப்படி ஒரு காரணம் அதுக்கு முன்பு வரல. இந்த காரணம் இப்ப அற்புதமான ஒரு காரணம் வந்தது. நான் சொல்றேன், அந்த நேரத்தில் செஞ்சிருக்க வேண்டியது அன்னைக்கும் நாம் தவறினோம். இன்றைக்கு அதே மாதிரி அப்பாவி பொதுமக்களை, சுற்றுலாவினரை இந்த அளவுக்கு ஊருக்குள்ள புகுந்து தாக்கி இருக்கும் பொழுது, தாக்கியது யார்? அந்த பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரில் வந்த தீவிரவாதிகள் தான் நம்ம சொல்கிறோம். 9 நிலைகளில் 8 நிலைகளை நாங்கள் அங்கே தான் தாக்கணும்னு நம்ம சொல்கிறோம். ஏன் ஒரு 2 நாள் 3 நாள்? அது டொனால்ட் ட்ரம்ப் சொன்னாலும் சரி, யார் சொன்னாலும் நாங்கள் முடிப்போம் என்ற ஒரு சூழலை இந்த அரசு செய்யவில்லை என்பது ஒரு வருத்தம் இருக்கிறது. இந்த அரசுடைய நடவடிக்கை, அன்று துல்லிய தாக்குதல் எப்படி நடந்துச்சு? ஓரிரு நாட்கள் நடந்துச்சு. 2 வாரம் நம்ம டைம் எடுத்து செய்யும்போது மக்கள் என்ன நினைச்சாங்க? அதற்கு தயாராக இந்த அரசு ஒரு பிரமாதமான ஒரு காரியத்தை செய்யும் என்று மக்கள் நினைத்தார்கள். இப்ப மக்கள் எண்ணம் என்னாச்சு? அது நின்று போனது. அதுக்கு யாரோ ஒருத்தர் நோபல் பரிசு வாங்குற ஒரு ஆசை இல்லை. இப்ப மீண்டும் மீண்டும் நான் சொல்றேன், இந்தியா பாகிஸ்தானுடைய இந்த தாக்குதலை வைத்துக்கொண்டு நோபல் பரிசு வாங்குவதற்கு ஒருவர் அடிக்கடி முயற்சி செய்கிறார் என்றால், அந்த முயற்சி செய்யக்கூடிய அமெரிக்க ஜனாதிபதியை தடுத்திருக்க வேண்டாமா நம்முடைய அரசு? அதைத்தான் நான் என்ன சொல்றேன், பிரதமர் மோடி அவர்கள் எப்படி சவுதியிலிருந்து வந்த உடனே நேரடியாக 2 கூட்டம் நடந்திருக்கு எதிர்கட்சி, அதாவது சர்வகட்சி கூட்டம். 2லையுமே அவர் கலந்து கொள்ளல. பீகார் தேர்தல் களத்தில் நிற்கிறாரு. அப்ப வந்த மறுநாள் அந்த என்ன செஞ்சிருக்கணும்? இங்க போய் எங்க வந்திருக்கணும்?
சர்வகட்சி கூட்டத்துக்கு வந்து இருக்கணும். ஆக இன்றைக்கு எங்க காங்கிரஸ் கட்சி மீண்டும் கேட்குது, அதாவது ஒன்று நாடாளுமன்றத்தை கூட்டுங்க அல்லது எதிர்க்கட்சிகளோட பேசுங்க. நீங்க ஒரு ஆள் முடிவு எடுக்கிறீங்க சொன்னா அப்ப எடுக்கிற முடிவெல்லாம் நீங்கன்னு சொன்னா திரு செல்லூர் ராஜு பேசுற மாதிரி இருக்குது. அவர் என்ன சொல்றாரு, ராணுவத்தை கொச்சைப்படுத்துறாரு, இந்த பிரதமர் தான் செஞ்சாருங்கிறாரு. அப்படிப்பட்ட இதை எடுத்துக்கிட்டோம். நான் பிரதமரை மதிக்கிறேன். பிரதமர் வந்து முழு அந்த பொறுப்பை எடுத்துக்கிட்டோம், அவர் தான் வெற்றி பெற்றார் இருக்கட்டும். அதுக்கு தகுந்த மாதிரி ஏன் நடந்துக்கவில்லை என்றுதான் மக்கள் கேட்க. நீங்க அழுத்தத்துக்கு பணிஞ்சிட்டீங்களோ, அவங்க மிரட்டி பணிஞ்சிட்டீங்களோ அப்படிங்கிறது காங்கிரஸ் உடைய கேள்வி. ஹரி இன்றைய தினம் ஒரு நிமிஷம் காங்கிரஸ் சொல்லல, ஒரு நிமிஷம் காங்கிரஸ் சார், உங்க ஜெயராம் ரமேஷ் சொல்லிருக்காரு சார், merely quoting. அவர் சொல்லியிருக்காரு நான் மிரட்டினேன்னு ட்ரம்பும் சொல்லியிருக்காரு. ட்ரம்ப் மிரட்டி என்ன சொன்னாரு, வர்த்தகத்தை சொல்லி நான் இதை நிறுத்துவேன்னு சொல்லியிருக்கேன். ஹரி அதை கோட் பண்ணி மிரட்டினாங்களான்னு கேட்கிறேன். இன்றைய தினம் நம்முடைய வெளியுறவுத்துறையினுடைய செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் இன்னைக்கு ஒரு தெளிவான ஒரு பிரஸ் மீட்டில் மிக தெளிவாக பாகிஸ்தானிலிருந்து எங்களுக்கு 12:57 எங்களுக்கு தொலைபேசி அழைப்பு ஹாட்லைனில் வந்துச்சு. நாங்கள் 3:25 பேசினோம், இந்த முடிவுக்கு எட்டினோம் என்பதை மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். இந்த சீஸ்ஃபயர் அப்படின்னு சொல்கிறது பேச்சுவார்த்தைக்காக ஒரு போரை, தாக்குதலை நிறுத்தி வைப்பது என்பதுதான் பொருள். இதைத்தான் பிரதமர் அவர்களும் மிக தெளிவாக சொன்னார். இதில் நாம் முதல் நாளிலிருந்தே சொல்லிக் கொண்டு வருகிறோம். அதே போல் அமெரிக்காவினுடைய துணை அதிபரும் மிக தெளிவாக சொன்னார், நாங்கள் இந்த விவகாரத்தில் இது குறித்து தலையிட மாட்டோம் என்பதை தெளிவாக சொன்னார். அவருடைய பாஸ் வேற சொல்றாரு. நான் சொல்கிறேன். இப்போ அதனால தான் ஜெய்ஸ்வால் வந்து இன்னைக்கு பெரும்பாலும் நண்பர் இதயத்துல்லா அதை பார்க்கவில்லை என்று நான் நினைக்கிறேன். இல்ல ஜெய்ஸ்வால் அறிக்கையை பார்த்துருந்தாலும் பேசிருக்க மாட்டாரு. ஐயா வரும். அதே போல திரு சசி தரூர் அவர்கள் பேசியதையும் அவர் பார்த்திருந்தால் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்திருக்கும். அவர் எந்த பக்கம் இருக்காருன்னு தெரியல. இல்ல சசி தரூர் இந்த விவகாரத்தில் ஒரு பொறுப்புள்ள ஒரு குடிமகனாக, ஒரு பொறுப்புள்ள பாராளுமன்ற உறுப்பினராக, ஒரு பொறுப்புள்ள வெளியுறவுத்துறையினுடைய பாராளுமன்ற குழுவினுடைய தலைவராக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்பதில் சொல்வதற்கு எனக்கு எந்த விதமான அச்சமும் இல்லை. நான் மகிழ்கிறேன், நான் அவர் பாராட்டுகிறேன் என்று சொன்னால் அவர் சொன்னதையாவது காங்கிரஸ்காரங்க கேட்கணும். ஏனென்றால் காங்கிரஸ் எம்பின்றதுனால சொல்லலை, அவர் ஏற்கனவே வெளியுறவுத்துறை அதிகாரியாக பணியாற்றியவர். அதே போல் ஹரி, நீங்கள் மார்ச் 16 என்று நினைக்கிறேன், நீங்கள் உங்கள் தந்தி டிவியில் கூட வந்திருக்கும், விளாடிமிர் புட்டின் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு ஒரு நன்றி சொல்கிறார். எதுக்கு தெரியுமா? நீங்கள் பார்த்தீங்கன்னா பாருங்கள், மார்ச் 16 பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு நன்றி. ஏனென்றால் உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் நடக்கிற இந்த போரிலே இந்த சீஸ்ஃபயர் பேச்சுவார்த்தை இந்தியாவோட பங்களிப்பு அப்படின்னு சொல்லி பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு நன்றி தெரிவித்திருக்கிறார். அதே போல இஸ்ரேல் ஹமாஸ் விவகாரத்தில் இந்தியா பல முறை இஸ்ரேல் ஹமாஸிடம் நீங்கள் இந்த பணைய கைதிகளை விடுவிக்க வேண்டும் என்று சொல்லி போர் நிறுத்தம் செய்யுங்கள், பேசுங்கள் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வந்தது அபிஷியலாக. இந்த முறை கூட பாகிஸ்தானோட இந்த பிரச்சனை வந்தபோது கூட அமெரிக்கா மட்டுமல்ல, யூகே, பிரான்ஸ் போன்ற பல நாடுகளோடு நம்முடைய வெளியுறவுத்துறை பேசிக்கொண்டுதான் இருக்கும். பல நாடுகள் பேசுறதுல மறுப்பு இல்லை. ஆனா நான் அழுத்தம் கொடுத்தேன், நான் வலியுறுத்தினேன், நான் மிரட்டினேன், உருட்டினேன், இல்ல யாரோ ரோட்ல போறவர் சொல்ற அமெரிக்க அதிபர் சொல்லும்போது அத நம்ம அன்அம்பிகுவஸ் டர்ம்ஸ் மறுத்து நான் சொல்றது புரிஞ்சுங்க. அதை ஒரு விவாதமாக நாம் எடுத்துக்கொண்டு அதை ஒரு அரசியலாக பேசுபவர்களுடைய பாரதியாருடைய வார்த்தைகள் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. மடமையை கொளுத்துவோம்னு சொன்னார்ல, நான் இதுதான் சொல்ல. ஒரு பிரதான எதிர்க்கட்சிக்கு கேள்வி வருமா சார்? நம்ம அறிவிக்கிறதுக்கு முன்னாடி எங்க இருந்தோ வாஷிங்டன் டிசில அவருடைய ட்ரூத் சோஷியல் அறிவிக்கிறார்னா யார் தலையிட்டாங்க, அவரையும் அறிவிக்கிறாரு. நான் ஒரு விஷயம் சொல்றேங்க, ட்ரம்ப் அவர்கள் மீது அவர் சொல்வதை நம்பிக்கை வைக்கக்கூடிய ஒரு காங்கிரஸ் கட்சி, இந்திய இராணுவத்தினுடைய தளபதி, இந்திய இராணுவத்தினுடைய அந்த நடவடிக்கைக்கான அதிகாரி, தலைமை அதிகாரி டிஜிஎம்ஓ அவர் சொல்வதை காங்கிரஸ் கட்சி நம்பாது, இந்திய பிரதமர் சொல்வதை காங்கிரஸ் கட்சி நம்பாது.
வெளியுறவுத்துறை அமைச்சர் சொல்வதை காங்கிரஸ் கட்சி நம்பாது. அப்படின்னா காங்கிரஸ் கட்சியினுடைய எவ்வளவு கீழே காங்கிரஸ் ஒரு அமெரிக்க அதிபர் நம்ம அறிவிக்கிறதுக்கு முன்னாடி அறிவிக்கிறார். என்னுடைய பிரதமர் சொல்வதை, நம்முடைய பிரதமர் சொல்வதை நீங்கள் ஏற்க மாட்டீர்கள், நம் ராணுவ தளபதி சொல்வதை நீங்கள் ஏற்க மாட்டீர்கள். ஆனால் அதுக்கு தான் நான் என்ன சொன்னேன்னா, இதை எவ்வளோ டிப்ளமேட்டிக்காக நம்ம ஹேண்டில் பண்ணோம். ஏனென்றால் நான் அதனால தான் 2 ஒப்பீடு சொன்னேன். ஒன்று, இஸ்ரேல் ஹமாஸ் விவகாரத்தில் எப்படி இந்தியாவிற்கு பிரதமர் மோடிக்கு நன்றி சொன்னார்கள், எப்படி உக்ரைன் ரஷ்யாவில் விளாடிமிர் புட்டின் ரஷ்ய அதிபர் நன்றி சொல்கிறார். நீங்க இந்தியா இதில் தலையிட்டு பேசியதற்கு நன்றின்னு சொல்றாரு. நீங்க இது போன்று பல நாடுகளில் நடக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளை இப்படிதான் ஹேண்டில் நீங்க சொல்றதுல இருந்து நான் முன்னெடுத்துட்டு போகணும்னு நினைக்கிறேன். ஹியர்ஸ் அ பாயிண்ட் டாக்டர் சுமந்த். இப்படி பல நாடுகள் இந்த மாதிரி கிரைசிஸ்ல தலையிடும். யுக்ரைன் ரஷ்யாவில் நம்ம தலையிட்டு இருப்போமா? நம்ம தலையிட்டு இருப்போம். நம்ம மட்டும் இல்ல, பலரும் தலையிட்டு இருப்பாங்க. பட் எல்லோரும் ட்ரம்ப் போல நான் தான் செஞ்சேன், என்னால நடந்தது அப்படின்னு டால் கிளைம்ஸ் எடுத்துக்கிறது இல்லை. இது போல சர்வதேச கிரைசிஸ், வார் சிச்சுவேஷன், நியர் வார் சிச்சுவேஷன் உலகத்துல பல நடந்திருக்கு. ஏன் நம்ம வியட்நாம் வாரில் கூட இந்தியாவுடைய பங்களிப்பு இருந்திருக்கு. ஸோ ஆனால் எல்லோரும் ட்ரம்ப் போல பீத்தி கொள்வதில்லை. இப்போ ட்ரம்ப் சொல்வதை எடுத்துக்கிட்டு அவர் மிரட்டினார், உருட்டினார்னு ஒரு முடிவுக்கு வரணுமா? முதல்ல அடிப்படையா ஜஸ்ட் ஒரு பிரேக்கிங் நியூஸ். ஒரு 1.5 மணி நேரம் முன்னாடி அவர் சவுதியிலிருந்து கத்தாருக்கு போகும்போது ஏர்ஃபோர்ஸ் 1ல திருப்பி இதையே சொல்லியிருக்காரு. திருப்பி சொல்லியிருக்காரு 5 வாட்டி. 5வது முறை. 5வது முறையாக திட்டவட்டமாக இந்த போர் நிறுத்தம் என்பது நான் ஏற்படுத்தியது, எங்கூட ஜேடி வான்ஸும் மார்க்கோ ரூபியோவும் உதவுனாங்க, அவர்களுக்கு நன்றி என்று கிளியரா சொல்லியிருக்காரு. இப்ப இந்தியா இந்தியானுடைய ஸ்டேட்மெண்ட் யுஎஸ் மீடியேட் செய்யவில்லை என்று ஒரு முறை கூட கூறல. நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா, டிஜிஎம்ஓ கிட்ட இருந்து கால் வந்துச்சு, டிஜிஎம்ஓவும் 2 டிஜிஎம்ஓவும் பேசிக்கிட்டாங்க, அதன் அடிப்படையில் போர் நிறுத்தம் வந்துச்சு. ஸோ இந்தியா ஹஸ் நாட் டினைட் தட் யுஎஸ் ஓட அக்னாலஜ் பண்ணல ஹரி, பட் டினை பண்ணல. வெளிப்படையாக ட்ரம்ப் அது இங்கேதான் கருதி இருக்கலாம்ல. அமெரிக்கா ஒரு முக்கியமான சக்தி, அவங்கள போய் மூஞ்சில் அடிக்கிறது நம்ம வேலை இல்லை. பட் மேற்கொண்டு அவர் சொல்றாரு, ட்ரேடு இல்லாட்டி நிறுத்திடுவோம், இந்த நாடோட ட்ரேட நிறுத்திடுவோம். அது சும்மா அது எல்லாருக்கும் தெரியும். அவர் பேசுற ஸ்டைல்ல இல்ல, அதையும் இந்திய அரசாங்கம் ஸ்போக்ஸ் பர்சன் MEA ஸ்போக்ஸ் பர்சன் வெரி கிளியர்லி இஸ் கிளியர். ஐ திங்க் நீங்க அது படிக்கணும்னு நினைக்கிறேன். இல்ல, நான் பார்த்தேன். ஒரு நிமிஷம். அதாவது 3 விஷயங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த நியூட்ரல் வென்யூல டாக்ஸ் நடக்கும்னு ஜேடி வான்ஸ் சொல்லியிருக்காரு. 2வது, if required, if both sides, அது அப்படி கூட போடல, I look forward to hopefully helping the sides reach a agreement on Kashmir 1000-year problem அப்படின்னு ட்ரம்ப் சொல்றாரு. தொடர்ந்து இந்த மாதிரி ட்ரேட முன் வச்சோம், அதை வச்சுதான் 2 பேரும் ஒத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறாரு. ஸோ இது MEA ஸ்போக்ஸ் பர்சன் சொல்ல வேண்டிய ஒரு இதுவே கிடையாது. ஏன்னா MEA ஸ்போக்ஸ் பர்சனுக்கு ஓரளவுக்கு தான் அந்த கிராவிட்டாஸ் இருக்கு. இது வெளியுறவுத்துறை அமைச்சர் இருக்காரு, ஜெய்சங்கர் இருக்காரு, அவர் கூறியிருக்கலாம். பிரதமர் கூற விரும்பவில்லை என்றால் வேற. அதாவது டிஜிஎம்ஓக்கள் யாருமே மீடியேஷன் யார் செஞ்சாங்க அதை பத்தி பேசவே இல்லையே. நம்மளுடைய டைரக்டர் ஜெனரல் மிலிட்டரி ஆபரேஷன்ஸ் கொடுத்த அந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல அமெரிக்கா என்ன சொன்னாங்கங்கறத பத்தி அவங்க they spoke on the military activities. அதுதான் அதை பேசினாங்க. இல்ல, நம்ம இந்தியன் லைன் அழைப்பு பாகிஸ்தான்ல இருந்து வந்தது. அவர்கள் கெஞ்சினார்கள், உலகம் முழுக்க கெஞ்சினார்கள், நம்மை கேட்டுக்கொண்டார்கள், நிறுத்தினோம். மற்ற பல பேர் பேசியிருக்கலாம், தலையிட்டு இருக்கலாம். பட் தட் didn't have bearing அப்படிங்கிறது இந்திய நிலைப்பாடு. should we not take that at face value? இல்ல, இந்தியா இருங்க இன்னைக்கு இப்போ சில மணி நேரத்துக்கு முன்னாடி நியூயார்க் டைம்ஸ்ல போட்டிருக்கலாம், 2 தரப்பும் பெரிய கிளைம்ஸ் வைத்திருக்கிறார்கள். இந்தியா செய்த தாக்குதல்கள் தான் பாகிஸ்தானில் அதிக டேமேஜ் உண்டாக்கப்பட்டது. யார் சொல்றாங்க? நியூயார்க் டைம்ஸ் சொல்றாங்க. சோ நமக்கு அப்பர் ஹேண்ட் இருக்கு. நம்ம ஒரு பிரின்சிபல் ஸ்டாண்ட் எடுத்திருக்கோம். தீவிரவாதம் நம்ம முதல் நாள் பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல என்ன போட்டோம்? 21 தீவிரவாத முகாம்கள் பாகிஸ்தானில்,
அதில் 9 முகாம்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. அப்ப மீதி எவ்வளவு இருக்கு? இன்னொரு 10-12 இருக்கு. ரைட்டா? அது நம்ம பிரஸ் கான்ஃபரன்ஸ், நான் பாகிஸ்தான் சொன்னது சொல்லல, நம்ம ராணுவம் மூலம் போட்ட அந்த ஸ்லைடுல 21 இருக்கு, அதுல 9 அடிச்சிருக்கோம். சோ நம்ம ஒரு பிரின்சிபல் ஸ்டாண்ட் எடுத்திருக்கோம். நம்மளுடைய அட்டாக்ஸ், அது ரஹீம் யார்கான் மேல நடத்தப்பட்ட இதுவா, சாரி நூர்கான் அப்படிங்கிற அந்த மேல நடத்தப்பட்ட தாக்குதல்ங்கிறது வந்து பாகிஸ்தானுடைய ஹார்ட், ராவல்பிண்டிக்கு 15 கிலோமீட்டர் சார் அங்கு நடத்தப்பட்ட ஒரு தாக்குதல். சோ இவ்வளவு அட்வான்டேஜ் நம்ம மிலிட்டரி நமக்கு பெற்று கொடுத்திருக்கும் போது, நம்ம ராணுவம் பெற்று கொடுத்திருக்கும் போது, ஏர்ஃபோர்ஸ் பெற்று கொடுத்திருக்கும் போது, ஒரு ஓவர் வித்தின் a few hours ஒரு சீஸ் ஃபயர் அப்படிங்கிறது என்ன termsல ஒதுக்கப்பட்டது? முன்னோக்கி பாருங்களேன். ஃபர்ஸ்ட் பிரஸ் கான்ஃபரன்ஸ் இப்போ வந்து இந்த சர்ஜிக்கல் இல்ல சர்ஜிக்கல் கோ ஒரு நிமிஷம், நான் ஒரே ஒரு லைன் சொல்லிடுறேன். ஒரு போர் நிறுத்தம் என்றால் சில கண்டிஷன்ஸ் இருக்கும். It is not ரைட்டா? war. இது வந்து Military action. இந்த விஷயங்களை பாகிஸ்தான் ஏற்றுக்கொண்டால் தான் போர் நிறுத்தத்துக்கு இந்தியா ஒப்புதல் கொடுக்கும். ஃபைன். இந்த கண்டிஷன்ஸ் அடிப்படையில பாகிஸ்தான் ஏத்துக்கிட்டாங்க, இந்தியா போர் நிறுத்தத்துக்கு ஒப்புதல் கொடுத்தது. மாற்று கருத்தே இல்ல, மிகப்பெரிய வெற்றியா இருந்திருக்கும். ஃபர்தர் டாக்ஸ் சொல்லிருக்காங்க. எந்த கண்டிஷனும் கிடையாது. டாக்டர், நீங்க அங்கதான் நீங்க முன்னோக்கி போகணும். இந்த ஃபர்ஸ்ட் பிரஸ் கான்ஃபரன்ஸ், இப்போ அந்த தீவிரவாத மையங்கள் மீது தாக்குதல் நடத்தினாங்க இல்லையா, அதுக்கப்புறம் நம்ம பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல தெளிவா இதை வந்து மேற்கொண்டு எஸ்கலேட் பண்ண நாங்க விரும்பல, பாகிஸ்தான் தான் எஸ்கலேட் பண்ணா பொறுப்பு அப்படின்னாங்க. சோ அங்கேயே நம்ம இன்டென்ட் தெளிவாகுது. we have punished பெஹல்காம் தாக்குதலுக்கு, we have punished whoever is responsible. நான் கேட்கிற கேள்வி, அந்த பெஹல்காம்ல பாதிக்கப்பட்டவர்களுக்கு யாரு கொன்றார்களோ அவர்கள நீங்க யாரை பிடிச்சி நீங்க யாரை இல்லங்க இது பண்ணீங்க? நான் கேட்கிற கேள்வி அது தவறு, அது பொய்யான விஷயம். ஓகே, முந்தா நாள் இரவு ஜம்மு மேல ட்ரோன் அட்டாக் நடந்தது. போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்ட அடுத்த நாள், போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்ட அன்னைக்கு ட்ரோன் அட்டாக் இருந்தது. போர் அது பரவாயில்ல, ஓகே, அது ஏதாவது கன்ஃபியூஷன். திங்கட்கிழமை போர் நிறுத்தம் ஏற்பட்டு 24 மணி நேரங்களுக்கு பிறகு ஜம்முல ட்ரோன் அட்டாக் நடக்குது. அதை என்ன சொல்றாங்க? பெரிய விஷயம் இல்ல, மைனர் நம்பர் ஆஃப் ட்ரோன்ஸ். எதற்காக இது மாதிரி சொல்லணும்? சீஸ் ஃபயர் வயலேஷன். எவ்வளவு ட்ரோன் உள்ள வந்தா அது சீஸ் ஃபயர் வயலேஷனா கருதப்படும்? ரெண்டாவது, இது வந்து இங்கிருந்து பாகிஸ்தான் மழை விட்டும் தூவான உடலையா, அது மாதிரி இப்ப நம்ம நிறைய போர் நிறுத்தம் வந்ததுக்கு அப்புறமும் கூட இருங்க, அம்ரித்சருக்கு போகுது டெல்லியில இருந்து ஃபிளைட். ட்ரோன் அட்டாக் வர செய்தியை கேட்டு அந்த ஃபிளைட் டைவர்ட் ஆகி திருப்பி டெல்லிக்கு வருதா இல்லையா இண்டிகோ ஃபிளைட்? வாட் இஸ் தி சீஸ் ஃபயர் தென்? வாட் இஸ் தி ரெஸ்பான்ஸ்? ஒண்ணுமே இல்லையே. ஓகே, இப்போ ஒரு டிசைசிவ் விக்டரியை நம்ம எஸ்டாப்லிஷ் பண்ணிருக்கிறோமா? இதெல்லாம் இந்த சந்தேகத்துக்கு வலுப்ப ஹரி, அதுக்கு முன்னால நான் சுமந்திட்ட கேட்கறது என்னன்னா, இப்போ அவர் என்ன சொல்றாரு, சுமந்த் வந்து ராணுவ தளபதியாக அங்கே போய் உட்காரணுன்றாரா? சார், எப்படி ஒரு போரை எப்படி ஹேண்டில் பண்ணணும்? சீஸ் ஃபயர் சொல்லியிருக்கிறாங்க, எக்ஸஸ் ஆனால் கூட அவங்க அதை மீறியிருந்தா கூட அது பேசியிருப்பாங்க. இன்னும் கடந்த 2 நாட்களாக ஒன்று அவர் கேட்கக்கூடிய கேள்விகள் 2 இல்லை. ஒரு நிமிஷம். ஸோ இதை யார் வந்து முடிவு செய்யணும்? இது யார் முடிவு செய்யணும்? நான் அதான் கேட்குறேன். இதே இவ்வளோ சுமந்த் சொன்னார்ல, அவர் என்ன சொல்லியிருக்கணும்? நரேந்திர மோடி அவர்கள் ரஷ்யாவிற்கும் உக்ரைனுக்குமான போரை நிறுத்தினார். ஒத்துக்கிறீங்களா சுமந்த்? நீங்க ஒத்துக்கிறீங்களா சார்? இல்லையா, ஒத்துக்கிறீங்களா நீங்க? சார், சீஸ் ஃபயர் ஒரு நிமிஷம், இதே சொல்ல சார், கொஞ்சம் இருங்க சார். நீங்க ஒத்துக்கிறீங்களா? ஒரு நாளோ 2 நாளோ ஒரு சார், ஒரு நிமிஷம் இருங்க சார். இப்போ கூட சார், ஒரு நிமிஷம் சார். ஐ திங்க் நீங்க இங்க இந்த பிரச்சனையே என்னன்னா, சீஸ் ஃபயர்னா என்னன்னு புரியாத பேசுறீங்களான்னு எனக்கு தெரியல. புரியல சார். நான் சீஸ் ஃபயர் தான் சொல்றேன். அதே சீஸ் ஃபயர் தான் உக்ரைன் அண்ட் ரஷ்யாவுடைய சீஸ் ஃபயர் பத்தி தான் நான் பேசுறேன். இப்போ இதே சீஸ் ஃபயர் தான் இந்தியா பாகிஸ்தானில் நடந்துகிட்டு இருக்குது. தெளிவா பிரதமரும் சொல்லியிருக்காரு. நீங்க அது கேட்கலையான்னு எனக்கு தெரியல. பிரதமர் அவ்வளோ நேரம் பேசினாரு. தயவு செஞ்சு பாருங்க, இங்கிலீஷ்ல, தமிழ்ல, ஹிந்தில எல்லாத்தையும் இருக்கு, பாருங்க. தெளிவா சொல்ல. ஒரு நிமிஷம் இருங்க. ஏன் இல்ல சார், எல்லாரும் பேசுங்க சார். ஒரு நிமிஷம் இருங்க. இல்ல, ஒரு நிமிஷம் இருங்க. ஏன் இல்ல, அதே சொல்ல சார், கொஞ்சம் அமைதியா இருந்தீங்கன்னா நல்லா. நான் என்ன கேட்கிறேன், பிரதமர் என்ன சொல்லி இருக்கிறார்? இனி தாக்குதல் நடந்தால் ஹரி தெளிவாக சொன்னார், நம்முடைய இலக்கு என்ன? இந்தியா முதல்ல இருந்து சொல்லுது. காங்கிரஸ் கட்சி என்ன சொல்லுச்சு? போர் வேண்டாம்,
காங்கிரஸ்ல நானும் அத்தனை அப்படி handle யாருமே காமிக்கிறேன். ஒரு சொல்லல. நிமிஷம் நீங்க தான் சார், ஒரு ஆரம்பிச்சீங்க, நிமிஷம் நீங்க சார். தான் நிறுத்துனீங்க. சார் ஒரு நிமிஷம் சார், அவசரப்படாதீங்க. கேரளா காங்கிரஸ்ல இருந்து, மகாராஷ்டிரா காங்கிரஸ்ல இருந்து நான் காண்பிக்கிறேன் சார். சச்சின் ஜெயராம் பைலட் சார், ஒரு போய் நிமிஷம். பாருங்க சார். சார் நீங்க அவர் தெளிவா பேசுறது நீங்களே சொல்றாரு சார். பேசுறீங்க. இந்த அரசு செய்த தப்பையும் சொல்றாரு, இந்த அரசுக்கு பின்னால நின்றதையும் சொல்றாரு. சார் நீங்க தொடர்ந்து நீங்க போய் பரப்பிட்டு இருக்காதீங்க சார். உண்மையை ஒரு சொல்லுங்க நிமிஷம் சார். இருங்க சார். நீங்க எல்லாமே மோடி மோடி இருக்கீங்க, செல்லூராஜ் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. இது வந்து ராணுவ வீரர்களை கொச்சைப்படுத்துவது. நான் தொடர்ந்து சொல்றேன், எல்லாமே அவர் தான் செஞ்சாருங்க. ஒரு விக்ரம் மிஸ்ரி அசிங்கப்படுத்துறது போதாதா? அவர் மகளை அசிங்கப்படுத்துறது போதாதா? மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவங்க நீங்க பாதி சொன்னீங்க, மீதியை நான் சொல்றேன் சார். இதே பேசி முடிச்சிட்டீங்களா? பேசி முடிச்சிட்டீங்களா சொல்லுங்க. பேசுங்க நீங்க. இல்ல இல்ல நீங்க எப்படி சார், எப்படி இந்த நாடு ஒரு போரை நோக்கி சென்ற பொழுது ஒரு மிக கடுமையான ஒரு காலகட்டத்தில் காங்கிரசுடைய பல்வேறு தலைவர்கள் மிக மோசமான முறையில் நடந்து கொண்டார்களோ அப்படிதான் நீங்க நடந்து சொல்லாதீங்க. இல்ல சார், பாகிஸ்தானை இரண்டாக பிளந்தவர்கள் நாங்கள். 1,00,000 ராணுவர்கள், சுமார் 1,00,000 ராணுவ வீரர்களை பிடித்து வைத்தவர்கள் நாங்கள். இல்ல இப்போ நீங்க ஆனா நீங்க பிடிச்ச ஒரு ஆளை விட்டதுனால, மசூதை விட்டதுனால இன்னைக்கு தொடர்ந்து நடக்கக்கூடிய பாகிஸ்தான் தாக்குதலுக்கெல்லாம் அந்த மசூது காரணம். அவரை விட்டது பிஜேபி அரசு. நீங்க தேசபக்தியை பத்தி பேசாதீங்க, காங்கிரஸ் விரோதமா இதை கட்சியா ஆக்காதீங்க. இத வந்து நியாயமான விவாதமா கொண்டு போங்க. நண்பர் நாராயணன் கேட்டுக்கொள்வேன். இல்ல இது நியாயமான விவாதமானா நான் பேசும்போது இடைமறிக்காத. இல்ல சார், நீங்க எழுதி வச்சுக்கிட்டு ஒரு நிமிஷம் அப்புறம் பிறகு அது நல்லா இருக்கும். ஆனா நீங்க தொடர்ந்து இடைமறிக்கிறீங்க, அது நீங்க டென்ஷன்ல இருக்கீங்க. நீங்க இடைமறிச்சு தான் பேசிட்டீங்க, நான் இடைமறிச்சு பேசிட்டு இருக்கேன். உங்க டைம் இல்ல இது. இல்லங்க, இது உங்க டைம் இல்ல, என் டைம் இல்ல சார். நான் இடைமறிச்சு தான் பேசிட்டு இருக்கோம். இல்லங்க, நான் சுமந்த் அவர்கள் சொன்னதுக்கு நான் பதில் சொன்னேன். அதுக்கு நான் பதில் சொன்னேன். இல்ல நீங்க நான் ஹரி கிட்ட கேட்டுக்கிட்டு தான் நான் பதில் சொல்றேன். இப்போ பேச வேண்டியது ப்ராப்ளம் என்ன பாருங்க. ஹரி கேள்வி நியாயமான விவாதமா அப்படின்னா ஒருத்தருக்கு நியாயமான விவாதமா இல்ல. குமார் பேசல. ஒரே நிமிஷம் குமாருடைய நேரத்தை நீங்க எடுத்து பேசிட்டீங்க. நான் ஒரே நிமிஷம் முடிச்சறேன். ஜம்மு பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரை ஒரே நேரத்துல ஒரு செகண்ட்ல அழிச்சிருக்கலாம்னு இதயத்துள்ள சொன்னார் இல்லையா? நாங்க சொல்லல சார். இப்போ நீங்க விவாதத்தினுடைய துவக்கத்துல சொன்னீங்க சார், நீங்க விவாதத்தினுடைய துவக்கத்துல சொன்னீங்க, அதை பாருங்க. ஆமா, நான் என்ன சொன்னேன்? பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரை கொடுத்ததே நீங்க தான் சார். நீங்க தான் சொன்னீங்க. என்ன பேசுறீங்க? காஷ்மீரை இப்படிப்பட்ட ஒரு வன்முறை காடாக ஆக்கியதே காங்கிரஸ். 48 மணி நேரத்தில் பாகிஸ்தானை துடைக்கிறீங்க சொன்னீங்கல்ல. ஏன் நீங்க துடை தெரியல? நீங்க பாகிஸ்தானை துடைக்க வேணாம். நீங்க 70 வருஷம் பிஓகேவை கொடுப்பீங்க, நாங்க வந்து 2 நிமிஷத்துல அழிச்சிட்டு வரோம். ஒரு எண்ணம் பலருக்கும் இருந்தது. அமித்ஷா கூட சொன்னார்ல, இது ஒரு நல்வாய்ப்பா பயன்படுத்திக்கலாம்ல. தெளிவாக இந்த விவகாரத்துல பிரதமர்ல இருந்து அத்தனை பேருமே ராணுவம் உட்பட, அதே போல இன்னைக்கு பேசுகிற எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் ஸ்போக்ஸ் பர்சன் உட்பட எல்லாருமே அபிஷியலான ஸ்டாண்ட், அதிகாரபூர்வமானதுன்னா பாகிஸ்தான் ஆக்கிரமித்துள்ள காஷ்மீரை திருப்பி கொடுக்க வேண்டும், நீங்கள் அங்கிருந்து அகல வேண்டும். இதுதான் நம்ம கண்டிஷன். உண்டா இல்லையா? மிலிட்டரி ஆபரேஷன் செஞ்சு மீட்டிருக்கலாமேங்கறாங்க சார். கொஞ்சம் அதான் சார், எல்லாம் நீங்க உட்கார்ந்து தந்தி டிவி டிஸ்கஷன்ல உட்கார்ந்து எது வேணாலும் பேசலாம். நாராயணன் பேசுறதுனால நான் சொல்றேன் ஹரி, இந்த நாட்டுல மட்டும்தான், இந்த ஆட்சியில மட்டும்தான் இப்படிப்பட்ட ஒரு ஜனநாயகம் இருக்குது. யார வேணாலும் என்ன வேணாலும் பேசலாம்ட்டு. இதே பாகிஸ்தான்ல பேசினா வேற கதை. அதான் இந்தியால எல்லா காலத்திலும் பேச முடியும். இங்க அவ்வளவு ஜனநாயகம். நீங்க இவ்வளவு உங்களால பிஜேபியை பாராட்ட முடியுது, மோடியை பாராட்ட முடியுதுன்னா விமர்சிக்கிறதை ஏத்துக்கணும், உண்மையை ஏத்துக்கணும். ஓகே, திரு எம் குமார் உங்கள்கிட்ட இருந்து ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். டாக்டர் கேட்ட கேள்வி ரொம்ப முக்கியமானது. அவர் வந்து ஒரு முறை இல்லை டொனால்ட் ட்ரம்ப் 5 முறை நான் தான் தீர்த்து வச்சேன், மிரட்டினேன், உருட்டினேன், சாப்பாடு சாப்பிட வைக்க போறேன், அடுத்து காஷ்மீரை தீர்த்து வைக்கிறேன், இதெல்லாம் தொடர்ந்து சொன்னாலும் கூட இன் அன்ஆம்பிகுவஸ் டர்ம்ஸ் நம்மளுடைய வெளியுறவுத்துறையோ இல்லை முக்கியமான ஆட்களோ இல்லை அவருக்கு பங்களிப்பு இல்லைன்னா அதுக்கு ரிபட்டல் கொடுக்கணுமா இல்லையா? இல்லாத போது அது வந்து எப்படி பார்க்கப்படும்? ஏன்னா இதில் வந்து 3 பார்ட்டிஸ் கிளைம் பண்ணுறாங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வெர்ஷன் இருக்குது. இந்தியா வந்து நம்ம அவங்க கேட்டாங்க நம்ம வச்சோங்கிறது தான் நம்ம நிலைப்பாடு. ஆனால் பாகிஸ்தானும் ட்ரம்ப்புடைய மீடியேஷனை அங்கீகரிக்குது. ட்ரம்ப் அதை வந்து பகிரங்கமாக ஒரு முறை இல்லை பல முறை சொல்கிறார். we have not counted that. அப்போ காங்கிரஸுடைய கேள்வி வலுப்பெறுமா இல்லையா? கிராமத்தில் ஒரு பழமொழி உண்டு, சும்மா இருந்த சங்க ஊதி கெடுத்தான ஆண்டிம்பாங்க. அவர் நமக்கு இந்த அபிநந்தன் விஷயத்தில் நீங்கள் பார்த்துக்கிட்டா நமக்கு அந்த டைமில் அன்னைக்கு இந்த மாதிரி ஒரு அணுகுண்டை போட்ட மாதிரி அன்னைக்கு மிரட்டுற மாதிரி சொல்லி இம்ரான்கான் இருக்கும் பொழுது அன்னைக்கு அது நடந்தது. அதுக்கப்புறம் தொடர்ந்து நம்ம இந்தியாவுக்கு ஆதரவாகவும் இந்தியாவுக்கு அப்படி இப்படிமா அவர் பேசிகிட்டு இருக்கார்.
இந்த டேக்ஸ்லலாம் கூட சில இதெல்லாம் கொடுத்துருந்தார் இடையில. இப்போது இந்த இஷ்யூவில் அவர் ஒரு கிரெடிட் எடுத்திருக்காருங்கிறது எல்லாருக்கும் தெரியுது. அவர் அது சமனே இல்லாமல் ஆஜராகிட்டு இருக்கார். யாருமே அவர்கிட்ட அவரால் சொல்ல முடியும், பங்களிப்பே இல்லாமல் அவரால் கிளைம் பண்ண முடியும். நம்ம இப்போ போய் அவர்கிட்ட போர் கொடுக்க முடியுமா? நீங்கள் எப்படி எங்களை நீங்கள் சமாதானம் போக சொல்லலாம்னு நம்ம சொல்ல முடியாது. பொய் சொன்னால் மறுக்க முடியும்ல, பொய் சொன்னால் மறுக்க முடியும். அதை சொல்லாமல் விடுறது ஒரு ஸ்டைல். அது ஒரு ராயல் ஸ்டைல். அது சொல்லாமல் விடுறது இருக்க அது இன்னும் பெரிய ஸ்டைல். சொல்லி ஒரு நண்பரை அவராக ஒரு ஆர்வப்பட்டு நம்ம என்ன போரா நடத்த சொன்னோம், அல்லது இன்னும் நீங்க அணுகுண்ட வீசுங்கன்னா நம்ம சொன்னோம், சும்மாவே சொன்னாரு. நமக்கு ஏற்பில்லாத பல விஷயங்களை சொன்னாரு. போங்கன்னு தானே சொன்னோம். இதுக்கு ஏன் மோடி இப்படி சொன்னாரு? மிரட்டினேங்கறாரு. அவருக்கு ஒரு கிரெடிட் எடுக்கிறதுக்காக இந்த பாகிஸ்தான் அவர் வாழை பிடிச்சிக்கிட்டு இருந்ததுக்காக, புரியுதா? இந்த பாகிஸ்தான் அவர் வாழை பிடிச்சிக்கிட்டு இருந்ததுக்காக அன்னைக்கு மட்டும் 2 பேரும் 12:30 மணிக்கு ஃபோன் 10:30 மணிக்கு ஃபோன் 3 கால் வந்திருக்கு மொத்தம். 1 2 இல்லை. நேற்று செய்தி தொடர்பாளர் சொன்னதை விட அன்னைக்கு 3 கால் வந்திருக்கு. 10:30 மணிக்கு ஒரு கால், 12 மணிக்கு ஒரு கால், 3:30 மணி காலுக்கு தான் இவங்க அட்டன் பண்ணி பேசியிருக்காங்க. அப்போது நம்ம தர்மத்தில் ஒரு இதிகாச காலத்திலேருந்து நாம் அதை நம்பி பின்பற்றி வந்துக்கிட்டு இருக்கோம். பயந்தவனை என்னால் முடியலை, எனக்கு ஒன்றுமே முடியல, எங்கள் இராணுவத்துக்குள்ளே பெரிய பிளவுகள் இருக்கிறது, நான் ஒரு டிஜிஎம்ஓ பேசுனது, நம்ம டிஜிஎம்ஓட்ட அவங்க ஆன்லைனில் பேசுனது, அப்போது இதெல்லாம் பார்க்கும் பொழுது இயலாதுன்னு சொல்லி ஒத்துக்கிட்ட ஒரு அந்த எக்யூப்மெண்ட்டை போய் திரும்ப அடிக்க முடியுமா? அடிக்கலாமா? அடிக்கணும்னு சொல்லல. அப்போ அந்த இடத்துல அடிக்கலன்னா நீங்க சமாதானம் வரணும். எதிர்க்கட்சி கேக்குது ட்ரம்ப் தலையிட்டாரா இல்லையா? அவர் ஏன் முதல்ல அறிவிச்சார்? யார் வேணாலும் தலையிடுவாங்க சார். அவர் ஏன் முதல்ல அறிவிச்சார்? 2 பேர் அவங்க கேட்டாங்க, நம்ம ஒத்துக்கிட்டோம், நாம அறிவிக்கணும் சார். அவங்க கூட அறிவிக்கலாம், சம்பந்தம் இல்லாம இவர் அறிவிக்கிறாரு. அதை நம்ம ஒரு கண்டுக்காம இருக்கோம், கவனிக்காம இருக்கோம். அது என்ன நடந்ததுன்னா, என்ன இப்போ ஒரு உதாரணத்துக்கு நம்ம 2 பேர் சண்டை போட்டுருக்கோம். பக்கத்தில் போகிறவங்க யார் வேணாலும் எப்போ சண்டை போடாதீங்கன்னு சொல்கிறதுக்கு யாராவது இவர் சொன்னார், அவர் சொன்னார், இவர் சொன்னதுக்காக தான் அவங்க சண்டை நிறுத்துனாங்கன்னா நம்ம எடுத்து பேசணும்னா அது எப்படி சார்? அது சரி. நீங்கள் சண்டை நிறைய போடுங்க, துப்பாக்கியை யூஸ் பண்ணுங்க, அணுகுண்டத்துக்கு போடுங்கன்னு யாராவது சொன்னால் அதுதான் தப்பே தவிர சண்டை நிறுத்துங்கன்னு சொல்றதுக்கு எல்லாருக்கும் நிறைய பேர் சொல்றாங்க. 10 பேர் சொல்லுவாங்கல்ல. இப்போ சவுதி அரேபியா சொல்லிருக்கு, யூகே சொல்லிருக்கு. என்ன அவங்க எல்லாம் பீத்திக்கல, ட்ரம்ப் அவர் ஃப்ரெண்ட்ஸ், எனிமீஸ், அலைஸ் பேசுறது எனக்கு புரியவே இல்லை சார். அதை நம்ம சீரியஸா எடுத்துக்கணும். அவர் வழக்கமான அமெரிக்க அதிபர் இல்ல, அவர் ஒரு வித்தியாசமான மனிதர், அவரோட நேச்சர் தெரியும். சோ அதனால நம்ம இக்னோர் பண்றோம். அது ஒரு ராஜதந்திரம் தானேங்கிறார் அவர். டாக்டர் சுமந்த் இல்ல அவர் என்ன கேக்குறாரு, அவர் ஏதோ அண்டியூ கிரெடிட் எடுத்துக்கிறாரு. நிறைய பேர் தலையிட்டு இருக்காங்க, அது நம்ம வெளிப்படையா தெரியுது. சவுதி தலையிட்டு இருக்கு, யூகே தலையிட்டு இருக்கு, எல்லாரும் போர் நிறுத்துங்க, சண்டை போடாதீங்கம்பாங்க. தட்ஸ் ஹவ் இன் எனி கான்ஃப்ளிக்ட் மேஜர் பவர் செஞ்சிருக்கு. ட்ரம்ப் இப்படி அநியாயமா கிரெடிட் எடுத்துக்கிறாரு, நம்ம அதை இக்னோர் பண்றோம், அவ்வளவுதான். அது அங்கீகரிக்கல, இக்னோர் பண்றோம். அது ஒரு நல்ல ராஜதந்திரம்ங்கிறார். நான் என்ன சொல்றேன், பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் அவங்க வெளிப்படையா பிரதமர் டொனால்ட் ட்ரம்ப் பேரை சொல்லி, மார்க்கோ ரூபியோ பேரை சொல்லி, ஜேடி வேன்ஸ் பேரை சொல்லி நன்றி தெரிவிச்சிருக்கிறாரு இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தை கொண்டு வந்ததுக்கு. ஸோ இப்போ நம்ம அதே மாதிரி நம்ம ஏன் ஒரு we are grateful to all the countries that help mediateனா அதுலயும் ஒண்ணும் தப்பு கிடையாது. நம்ம maybe they don't deserve the credit. இப்ப பல கான்ஃப்ளிக்ட்ல சண்டை போடுறாங்க. Why ஆதாயம் கிடைக்க போறது? அவர் ஏன் பகைச்சுக்கணும்? அவர் போய் அவருக்கு எந்த வேலையும் இல்ல, அவர் பண்ணல அப்படின்னு ஏன் பகைச்சுக்கணும்? அவருக்கு கிரெடிட் கொடுக்கலாம். இன்னும் ஒரு அட்வான்ஸா சொல்றேன். இது அன்னைக்கு பிரதமர் சொல்லியிருக்கார், எந்த நாட்டுக்காகவும் இந்தியா பணியல, நாங்களா எடுத்த முடிவுன்னு அன்னைக்கே வந்திருக்கு. அதுவும் மீடியால இருக்கிறது. சரி, நான் ஒண்ணுதாங்க கேக்குறேன், நீங்க எடுத்த முடிவுன்னா நீங்க தானே அறிவிக்கணும். அவர் எப்படிங்க அறிவிக்க முடியும்? அறிவிக்கிறதுக்கு நம்ம தான் அறிவிச்சோம். உங்களுக்கு இந்த என்ன வந்து எனக்கு புரியவே இல்லை. நம்ம டிஜிஎம் மக்கள் 2 பேருக்கும் நடந்த பேச்சுவார்த்தை அவருக்கு எப்படி தெரிஞ்சிச்சு? அவர் எப்படி அறிவிக்கிறார் சார்? அவங்க தான் எல்லாம் உலகத்துக்கு தெரியுமா? அவரை வாழ பிடிச்சிருக்காரு. லோன் சாங்ஷன் பண்ணதுல அமெரிக்கா தலையீடு இருக்கிறது, எல்லாமே இருக்கிறது. அவர் வாழ பிடிச்சிருக்காரு. இதெல்லாம் நம்ம பாத்துக்கிட்டு முடியும். பாகிஸ்தான் சொல்லிருப்பாங்க, இதெல்லாம் ஒரு பேச்சா சார்? கேப்போம்.
இல்ல ஒரு நிமிஷம் டாக்டர் உண்மையிலே ஒரு நிமிஷம் ஒரு சார், பொழுதுபோகாத யாராக ஒரு இருந்தாலும் பிரச்சனையா நாம வந்து பேசிட்டு இல்ல இருக்கோம். சார் இல்ல சார் இல்ல சார், எவ்வளவு நீங்க பிரச்சனை இருக்குது. இதுக்கெல்லாமா logical-ஆ, இவர் ஏன் பதில் சொல்ல, பிரதமர் ஏன் அதுக்கு பதில் சொல்ல? இன்னைக்கு நேரத்துக்கு அதான் சார் முக்கியம். 26 பேர் இறந்து போயிருக்கிறாங்க. பாகிஸ்தானுக்கு போய் காஷ்மீரை பிடிக்கணும், நீ மறுபடியும் தாக்குதல் நடந்தா திருப்பி தாக்கணும், அவ்வளவு ப்ரிப்பரேஷன் இருக்குது. அதையெல்லாம் விட்டுட்டு இல்லையே. சுமந்து கேட்டாரு, இல்லையே. காங்கிரஸ்ல யாரோ ஜெயராம் ரமேஷ் கேட்டாருலாம் பதில் சொல்ல ராகுல் முடியாது. காந்தி அதுக்கு தான் எதிர்க்கட்சி தலைவர் அது கேட்டாரு. யாரு இருக்கட்டும் சார், இருக்கட்டும் சார், அதுக்கு தான் Let it finish. சார், அதுக்கு தான் சசி தரூர் நான் சொன்னதை சொன்னேன். தேவையில்லையா பாராளுமன்றத்துல கூட்டத்தொடர் தேவையில்லையா? ராமன் சார், ஒன்னே ஒண்ணு சார், ஒரு கருத்துக்கு நீங்க பதில் சொல்லுங்க சார். சார், இப்ப நம்ம யாரை பத்தி விவாதம் பண்ணிட்டு இருக்கோமோ, இதே ட்ரம்ப் அங்க அமெரிக்காவில் 2015 அதாவது 2015 தான் அவர் கட்சியிலே சேர்றாரு. அவர் வந்ததுக்கு அப்புறம் அந்த ஹிலாரி கிளின்டன் அவர் என்ன சொன்னாரு? குரூக் கிளின்டன் சொல்லியிருக்காரு. சரி, அதனால குரூக் கிளின்டன். சோ அதனால குரூக் கிளின்டன்னா சரி, அது ஓகே ஓகே. இல்ல, இல்ல, அதனால என்ன? ஒவ்வொருத்தரையும் அவர் ஜோ பைடன் அவர் சொன்னது ஸ்லீப்பி இல்ல, அவர் ஒரு மோட்டர் மவுத்துக்கிறார். ஸ்லீப்பி ஜோன் சொல்றாரு. Understood. இல்லப்பா, இல்ல, அவர் ஒரு ஒரு மோட்டர் நிமிஷம். மவுத்து. அவர் மாத்தி அவர் வந்து என்ன வேணா பேசுவாரு, யார வேணா பேசிட்டாரு. ஹரி, கொரியா ஹரி, கொரியா ஒரு பத்தி நிமிஷம். Okay, இல்ல இல்ல அவர்ட்ட கேட்டிருக்கேன். இது irrelevant. ஓகே. ஹரி, நம்மளுடைய ராணுவம் பெற்றுக் கொடுத்த அந்த அட்வான்டேஜ இந்த அரசாங்கம் முழுமையாக பயன்படுத்தி கொள்ள தவறிவிட்டதோ என்பதுதான் கவலை. இதுல வந்து மிலிட்டரி உடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து எக்ஸம்ப்ளரி, எல்லாருமே ஒத்துக்கிறாங்க. நியூயார்க் டைம்ஸே சொல்றா, நம்ம தான் அதிக டார்கெட் அடிச்சோம், பாகிஸ்தான் அடிச்சதுல நமக்கு பெரிய டேமேஜ் இல்லைன்னு. ஆனால் என்ன அப்ஜெக்டிவ் அச்சீவ் ஆனது? நாளைக்கு ஒரு தீவிரவாத தாக்குதல் நடக்காது என்ற உத்தரவாதம் இருக்கிறதா? இல்லை. திருப்பியும் இதே மாதிரி ஒரு 2 நாள் வந்து அசால்ட் பண்றதுங்கிறத விட மிக முக்கியமாக நாளைக்கு ஒரு ட்ரேட் டீல் அறிவிக்கப்பட்டா கூட என்ன பர்செப்ஷன் வரும்? அமெரிக்கா சொல்றது இந்த கடந்த 3 நாட்களாக மீம்ஸ் எல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. நிறைய பேரு மீம்ஸ் போடுற அளவுக்கு வந்துட்டாங்க. நம்ம ஊர்ல, நம்ம வெளிநாடுகள்ல சொல்லுங்க, நம்ம ஊர்லயே பெங்களூர், மும்பைல வந்து மும்பை முனிசிபாலிட்டி சுமன் சார், அது இந்தியால இருக்கு ஜனநாயகம். அந்த மாதிரி இல்லைங்க, ஜனநாயகம் அது குறைக்கிறதுக்கு முயற்சி செய்றீங்க. பட் அது இன்னும் கொஞ்சம் ஒட்டி இல்ல டாக்டர் என்ன செஞ்சிருக்கணும்? ஒரே ஒரு பாயிண்ட் தான் சார். What has been concretely achieved? பாகிஸ்தானுக்கு அவங்களுக்கு IMF எய்டு கிடைச்சிருச்சு. ஒரு நாடு, நான் சொல்றேன் டிப்ளமேட்டிக்கா 200 நாடுகளுக்கு போய் விஜயம் செய்து விசிட் பண்ணி அவ்வளவு தலைவர்களை சந்திச்சது ஒரு நாடு, இஸ்ரேல் தவிர ஒரு நாடாவது இந்தியாவோட அன்ஈக்குவோக்கலாக நாங்கள் நிற்கிறோம். டர்க்கி சொன்னாங்க பாகிஸ்தானோட நிற்கிறோன்னு, அசர்பைஜான் சொன்னாங்க பாகிஸ்தானோட, அதெல்லாம் முடிஞ்ச அவங்க சொல்றாங்க, சொல்லாது வேற. பட் இந்தியா எங்கள் நண்பர், இந்தியா கூறுவ பொசிஷன் தான் கரெக்ட்னு சொன்ன ஒரு 2 நாடு சொல்லுங்க பேர். ரஷ்யா உக்ரைன் எடுத்தோம். எல்லாரும் அந்த பக்கம் சேர்வன், இந்த பக்கம் சேர்வன், நாம ஒரு நடுநிலை ஸ்டாண்ட் எடுத்தோம்ல, அப்படிதானே நமக்கு எடுப்பாங்க. சார், இந்தியா பக்கம் அனைத்து நாடுகளும் இருக்குது. நீங்க சொல்ற 2-3 நாடு தவிர மற்ற எல்லா நாடும் இந்தியா எல்லாரும் சொல்லிட்டாங்க பயங்கரவாதத்தை எதிர்க்க வேண்டும், யாராக இருந்தாலும் ஒட்டுமொத்த இஸ்ரேல் உட்பட. நீங்க எதுவுமே படிக்கலன்னு நினைக்கிறேன். நீங்க எதை பாவம், நீங்க ரொம்ப பயந்து இருக்கீங்களான்னு தெரியல. பாகிஸ்தான் தாக்குதல்ல எல்லா நாடும் சொல்லுது. சுமந்த் வந்து நீங்க சேனல்ல வந்து என்ன பேசுறீங்கன்னா, யாருமே இந்தியாவுக்கு சப்போர்ட் இல்லைன்னா ஒரு பச்சை பொய்யை பேசுறீங்க. ஒரு நிமிஷம் சார். பாகிஸ்தானின் டெரரிசமை நாங்கள் கண்டிக்கிறோம் சொன்ன ஒரு பாகிஸ்தானை பேர் சொல்லி கூறிய ஒரு 4 நாடுகளை காட்டி. என்ன சார் இது? 4 டாக்டர் அப்படி டிப்ளமசி ஒர்க் ஆகுது இல்ல. எல்லா நாடுகளுக்கும் முக்கிய சக்திகளுக்கு நம்மோட ரிலேஷன்ஸ் இருக்கு, அவங்களோட ரிலேஷன்ஸ் இருக்கு. இதுவே ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி, 20 வருஷத்துக்கு முன்னாடி டாக்டர் இந்த மாதிரி ஒரு கிரைசிஸ் வந்தபோது they used to school us, they used to lecture us. நீங்க வந்து காஷ்மீர் பிரச்சனை தீர்த்துவாங்கன்னு. பட் இந்த முறை தீவிரவாத ஹரி ஒரு நிமிஷம்
India is not equal to Pakistan. Pakistan is a failed, bankrupt, terrorist state. Pakistan is not equal to இந்தியாவையும் India னு சொல்லுங்க சார். பாகிஸ்தானையும் முதல்ல தயவு அதை செய்து சொல்ல கத்துங்க. ஒப்பிடாதீர்கள். India is not equal to Pakistan ன்றார். Pakistan is not equal to India னு சொல்லுங்க. ரெண்டும் ஒண்ணு இல்ல. அப்படிதான் இருக்கணும் அது. இந்தியா அவர் எங்கேயோ இருக்காங்க. நம்மளுடைய பலத்தை தான் அவர் ஸ்லைட் பாகிஸ்தான் ஸ்டேட்டுங்க. எப்படிங்க ஈக்குவேட் பண்ணி பேசுறீங்க? Equate இந்தியா வர பாகிஸ்தான் equal வர ட்ரம்ப் எல்லா ஸ்டேட்மென்ட்லயும் கிரேட் கண்ட்ரீஸ், the two இல்ல, great that is a matter of countries. எது concern. பாகிஸ்தான் கிரேட் That is a matter of concern. அது ஏத்துக்கிறீங்களா நாராயணன் சார்? இல்ல நீங்க நம்ம ஏத்துக்கிறீங்களா? இல்ல இதுக்கு பதில் சொல்லணும் நாராயணன் சார். நம்ம வந்து யுஎஸ் உடைய ஸ்ட்ராட்டஜிக் அவர் பார்ட்னர். கேட்டார்ல. இல்ல என்ன கேள்வி கேட்க இல்ல இந்தியா எப்படி கேள்வி கேட்க கொடுங்க. யுஎஸும் இந்தியாவும் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஸ். ஆனா ட்ரம்ப் பாருங்க ஒவ்வொரு ஸ்டேட்மென்ட்லயும் ரெண்டு பேரும் ஈக்குவேட் பண்ணி பேசுறாரு. சார், நீங்க தட் இஸ் a matter of concern. நான் என்ன இப்படி கேக்குறேன்? சமீபத்திலே யுஎஸ் அரசாங்கங்கள் செஞ்சது. சார் இந்தியா யுக்ரைன் ரஷ்யால என்ன சார் பேசுறாங்க தயவு செஞ்சு சொல்லுங்க. திரும்பி உக்ரைன் சேர்த்தாரு உங்களுக்கு தெரியாதா? ஒரு நிமிஷம் அந்த இருங்க. சண்டை நடந்துட்டே தான் இருக்கீங்க. இல்ல ஏன் சார். சார் உங்கள்ட்ட போய் சொல்றீங்க? அப்படி இல்ல இல்ல சார். சார். அப்படி இல்ல. உங்க மாதிரி பல இல்ல. நாடு அங்க போச்சு நாங்க சார். we don't- உக்ரைனுக்கு அதுதான் சார் போச்சு, சொல்றேன். ரஷ்யாவுக்கு போச்சு, ரெண்டு சார். நாட்டுக்கும் போச்சு சார். ஹரி. மோடி மட்டும் போய் ஓடல சார். எல்லா நாடும் போனாங்க, எல்லா நாட்டையும் இது பாராட்டினாங்க. நம்ம- நீங்க வெறும் இது- மீண்டும் இது- இந்த இது- பிரச்சனைக்கு வாங்க சார். சார், இது- இந்த இது- பிரச்சனையில சார், நீங்க தவறிட்டீங்க, செய்ய வேண்டியதை தவறிட்டீங்கிறதா மக்கள் சொல்றாங்க. ஒரே ஒரு விஷயம் தாங்க, எந்த நாடும் இதுல தலையிட முடியாதுன்னு பிரதமர் தெளிவா சொல்றாங்க. இதை விட வேற என்ன வேணும்? ஓகே, அரசியல் சேர்த்துக்கு எவ்வளவு விவகாரங்கள் இருக்கு. ஆனால் தேசிய பாதுகாப்பு, வெளிவாரம், இங்கெல்லாம் பாலிடிக்ஸ் ஷுட் ஸ்டாப் அட் த வாட்டர்ஸ் எட்ஜ். ஆனால் இது வந்து இந்த செசஷன் ஆஃப் ஹாஸ்டிலிட்டிஸ் வந்த உடனே ஒரு அறிக்கை விட்டு பார்லிமெண்ட்டை கூட்டு அதை கூட்டு அப்படின்னா அது இதில் அரசியல் செய்ய பார்க்குறீங்களா? இது ஜனநாயக நாடா இல்லையா? ஒரு சர்வாதிகாரி நாடு கூட தன் மக்களுக்கு எடுத்து சொல்லுவாங்க. இப்போ என்ன மக்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, உண்மை என்ன? நீ என்ன செய்யலாம்? இன்னைக்கு செயலாளர் பேசினார் சொன்னார், நானும் கேட்டேன். ஒரு வார்த்தையாவது இதுக்கு ட்ரம்ப் காரணம் இல்லை, அவர் வேணால் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கலாம் பிற நாடுகள் மாதிரிங்கிற ஒரு வார்த்தை சொல்லலை. இப்போ ட்ரம்ப் என்ன சொன்னார்னு 2 வடி படிக்கிறேன் பாருங்க. இரு நாடுகளின் தலைமை அசைக்க முடியாததாக இருக்கிறது. எவ்வளோ பெரிய பொய்! பாகிஸ்தான் எவ்வளவு நம்மளை விட பின்னடைவில் இருக்கு. என்ன வார்த்தை சொல்றாரு அவர்? இரு நாடுகளின் தலைமை அசைக்க முடியாததாக சக்தி வாய்ந்ததாக உள்ளது. சொல்வது ட்ரம்ப். அது மட்டும் சொல்லல அவர். இரு நாடுகளுடைய தலைமை எப்படி இருந்துச்சா, சூழ்நிலை தீவிரவாதத்தை முழுமையும் புரிந்து கொள்ளுமாக அந்த வலிமையில் இருந்துச்சு. அப்ப பாகிஸ்தானும் இந்தியா மாதிரி அமைதியை விரும்புகிற நாடு, தீவிரவாதத்தை எதிர்க்காத நாடுன்னு அவர் சொல்றாரு. அதை நம்ம ஏத்துக்கிறோமா? நம்ம தான் என்ன சொல்றோமா? இந்த சொல்றாரு பாருங்க. அவர் சொல்ற நம்ம ஏத்துக்கிட்டோமா? நாம ஏத்துக்கல. அவர் 5 முறை அஞ்சாம சொல்லிக்கிட்டு இருக்காரு, நான் தான் காரணம், நான் தான் காரணம். இல்லைன்னு ஒரு முறை நம்மளால் சொல்ல முடியலைங்கிறது தான் என்னுடைய கேள்வி. நான் கேட்கிறேன், இந்திரா காந்தி அவர்கள் பாகிஸ்தானுக்கு எதிராக போர் தொடுத்த பொழுது 7வது கடற்படை வந்தது, அமெரிக்கா மிரட்டியது, பல நாடுகள் நமக்கு எதிராக இருந்தது. எங்க நாட்டு உள்வாரத்தில் தலையிடக்கூடாதுன்னு அன்னைக்கு நின்றதுனால தான் வாஜ்பாய் அவர்கள் அன்னைக்கு மகாசக்தின்னு சொன்னாரு, பராசக்தின்னு சொன்னாரு. நான் எது கேட்கிறேன், அன்றைக்கு 3வது நாடு தலையிடக்கூடாது என்பதில் அன்றும் சரி, அதற்கு பின்னையும் நாம இருந்தோம். இந்த முறை தலையிட்டது மட்டுமல்லாம நான் தான் தலையிட்டேன்னு 5 முறை சொல்லும் பொழுது ஒரு முறை அதை என்ன சொல்றாரு, வர்த்தகம் தான் காரணம். இந்த மோதலை நிறுத்தியதற்கு பல காரணங்கள் உள்ளன, அதில் மிகப்பெரிய காரணமாக வர்த்தகம் இருந்ததுன்னு சொல்றாரு. அப்ப காசுக்காக, வர்த்தகத்துக்காக ஒரு தீவிரவாத தாக்குதலை வந்து நாம சரின்னு சொல்லிவிட முடியுமா? இந்த கேள்வி மக்கள் என்ன கேட்குறாங்க, நீங்க ஏன் போருக்குன்னு போனீங்க? அன்னைக்கு துல்லிய தாக்குதல், அடுத்த நாளே போனீங்க, நிறுத்தினீங்க. அன்னைக்கே என்ன செஞ்சிருக்கணும்? இதே பிஓகே அல்லது பாகிஸ்தான் ஆக்குப்படி காஷ்மீரை எடுத்திருக்கணும். அதுக்கு பேர் இன்னைக்கு அதுக்கு பேர் காஷ்மீர் தான். காஷ்மீர் நம்முடையது. அதை எடுத்திருக்கணும், நாம் எடுக்கல. இப்போவாவது இவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு இருந்து இந்த 2 நாளை ஒரு 4 நாள் 6 நாள் பிஜேபி என்ன சொல்லிச்சு, 48 மணி நேரத்தில் நாங்கள் பாகிஸ்தானை காலி பண்ணுவோம்னுச்சு. ஆனால் ட்ரம்ப் என்ன சொல்றாரு, பாகிஸ்தானும் இந்தியாவும் சரிசமமான நாடுன்னு மீண்டும் அவர் சொல்றாரு. அவரை கண்டிப்பதற்கு இந்திரா காந்தி மாதிரி ஒரு நெஞ்சுரம் இல்லையே. அதைத்தான் நாம கேட்கிறோம், வேற ஒன்றும் காங்கிரஸ் கேட்கல. இதை என்ன கேள்வியில கேட்கிறோம், வாங்க பேசுவோம். ஜனநாயகத்தில் 2 பேரும் நின்றோம். நீங்க 240 இடம் எடுத்தீங்க, அதே அளவுக்கு எதிர்க்கட்சிகள்கிட்ட இடம் இருக்கு. நடுவுல உள்ள சிலர் ஆதரிச்சனால தான் நீங்க பிரதமரா இருக்கீங்க. அப்ப எங்க ஆமா, எப்ப எதிர்க்கட்சிகளையும் தேர்ந்தெடுத்தது இந்திய மக்கள் தானே. அந்த இந்திய மக்கள் நீங்க பார்லிமெண்ட்ல விளக்குங்க, அதுக்கு உங்களுக்கு கடமைப்பாடு இல்லையா? ஹரி, நான் இப்போ பேசுகிறேன், கொஞ்சம் இதே சொல்லாவது குறுக்கிடாமல் இருந்தாலும் நல்லாயிருக்கும். முதல்ல இந்த பராசக்தி மகாசக்தின்லாம் வாஜ்பாய் சொல்லன்ட்டு அவரே சொல்லிட்டார். நான் அப்படிலாம் பேசவே இல்லை, இந்த காங்கிரஸ்காரங்க தொடர்ந்து இப்படி போய் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு ஓப்பனாக சொன்னார் வாஜ்பாய். 1
ரெண்டாவது விஷயம் இல்ல ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன். இது இந்திரா காந்தியோட பயோகிராஃபர் புப்புல் ஜெயக்கர் அவங்களுடைய கிளாரிஃபிகேஷன்ல வாஜ்பாய் இப்படி சொல்லலன்னு பதிவு செஞ்சாங்க. அது மட்டும் இல்ல சார், நான் முடிச்சிடுறேன். நான் முடிச்சிடுறேன் சார். அத வந்து புப்புல் ஜெயக்கர் இந்திரா காந்தி சொல்றார் சார், பாராட்டினார் சார், மிகப்பெரிய அளவுல பாராட்டினார். இந்த சக்தியை சொன்னார் சார். இல்ல அது இல்லன்னு புப்புல் ஜெயக்கர் கிளாரிஃபை சார். சார் வாஜ்பாய் சொன்னார் சார். வாஜ்பாய் ஆல்சோ கோட்ஸ் புப்புல் ஜெயக்கர் சார். கோ ஹெட் சார். இப்போ அடுத்தது இந்தியா தன்னுடைய நிலைப்பாட்டை மிக தெளிவாக சொல்லியிருக்கிறது சார். இவர் சொன்னார் நாங்கள் பாகிஸ்தானை 2 நாளில் அழிச்சிருவோம் அப்படின்லான்னு. இந்தியா மிக தெளிவாக பயங்கரவாத முகாம்களை அழிப்பது தான் எங்களுடைய குறிக்கோள்னு சொல்லி முதல் நாள் 9 இடத்துல தாக்குதல் நடத்தி அழிச்சிட்டோம். இன்னைக்கு பிரதமர் சொல்றாரு இது நியாயம் இல்லை நீங்க பேசுவது. இப்படி நீங்க பேசுவது நியாயம் இல்லை சார். நீங்க பேசுறது சார், தயவு செஞ்சு ஒரு முதிர்ச்சியான ஒரு தலைவரை நடந்துங்க. நான் என்ன சொல்றேன், 100 பயங்கரவாதிகளுக்கு மேலாக பலியானார்கள் அப்படின்னு சொல்லி தெளிவாக பிரதமர் உட்பட எல்லாருமே சொல்லிட்டாங்க. 2 3வது அதன் பிறகு 11 விமான தளங்கள் ராடார் தளங்கள் உட்பட அழித்து விட்டோம் என்பதை நிரூபித்திருக்கிறது இந்தியா அதிகாரப்பூர்வமாக. யாராவது மறுக்க முடியுமா? காங்கிரஸ் மறுக்கிறதா? அதிகாரப்பூர்வமாக கொஞ்சம் இருங்க சார், கொஞ்சம் இருங்க சார். அது மிக தெளிவாக எங்களை நீங்கள் தாக்கினால் இதையும் அழித்திருக்கிறோம், இனியும் உங்களால் செயல்பட முடியாது, அதனால இனி ஒரு முறை நாம் போரை விரும்பவில்லை என்று தெளிவாக சொல்லியிருந்து, ஆனால் நீங்கள் தாக்கினால் தாக்குவோம் அப்படின்னு நம்ம சொல்லி இதெல்லாம் அவங்க டிஸ்பியூட் கூட பண்ணல. ஒரு நிமிஷம், why not explain this in parliament சார்? இதெல்லாம் சொல்லியாச்சு சார், நீங்க சரியா புரிஞ்சுக்கலன்னா நான் ஒன்றும் பார்லிமெண்ட்ல பேசலாம். நான் சொல்றேன், அதே சொல்றேன். அதுக்கு தான் பாராளுமன்ற உறுப்பினர், எந்த பாராளுமன்ற உறுப்பினர், காங்கிரஸ் கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர், வெளியுறவுத்துறையினுடைய சேர்மன், அந்த கமிட்டியினுடைய சேர்மன் யாரு, நம்முடைய சசி தரூர் சொல்றாரு மிக தெளிவாக, அடுத்த வாரம் எனக்கு வந்து மீட்டிங்க்கு அழைச்சிருக்கிறாங்க, நாங்கள் பேசுவோம், அதன் பிறகுதான் பாராளுமன்றம் அப்படின்னு வரும். இன்னைக்கு தேதியில் பாராளுமன்ற கூட்டத்தை விட மிக முக்கியமாக நாட்டினுடைய பாதுகாப்பு, மக்களுடைய பாதுகாப்பு, ராணுவத்தினுடைய நடவடிக்கை, இதெல்லாம் மிக முக்கியம். கண்டிப்பா நேரம் வரும்போது பாராளுமன்றத்தில் விவாதிப்போம். கூட்டத்தில் 2 முறையும் பிரதமர் ஏன் வரல? அதுக்கு உங்க தலைவரே பதில் சொல்லியிருக்காரு, அது படிங்க டாக்டர் சுமந்த். இல்ல, நேரம் வரும்போது பாராளுமன்றத்தை கூட்டுறதுன்னா எப்போ டைம் ஃப்ரீயா இருக்கோ அப்போ பாராளுமன்றம் விவாதிக்க வேண்டிய விஷயம். முதல் பிரையாரிட்டியே இதுதான். நேரம் கிடைக்கும் போதுன்னு இல்ல. உதாரணத்துக்கு பாகிஸ்தான் பாராளுமன்றம் உடனடியாக கூட்டப்பட்டது. ஒரு இல்லைங்க, அதனால இல்லைங்க, ஒரு ஜனநாயக இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை விவாதிக்க வேண்டிய இடம் எது? பாராளுமன்றம் தானே, அது ஒத்துக்கிறோம் இல்லையா? அப்ப ஏன் பாராளுமன்றம் ஸ்பெஷல் செஷன் கூப்பிடல? ஓகே, அப்ப மான்சூன் செஷன்லயே பாத்துக்கலாமா? இல்ல, இதெல்லாம் நீங்க பேசுறதெல்லாம் விதண்டாவாதம், பொழுது போகாத பேசுறது இல்ல சார். நீங்க எதை வேணாலும் பேசுறேன்னு நினைக்காதீங்க. பிஜேபி இல்லாம காங்கிரஸ்ல இருந்து ஒருத்தர் சொல்றேன், ஒரு ஃபாரின் செக்ரட்டரியா இருந்த ஒருத்தர், பார்லிமெண்ட் சச்சின் பைலட் என்ன சொன்னாரு? அவர் ஒரு ராணுவ வீரராக இருக்கிறார். சசி தரூர் அவர் சொன்னது தவறுங்களா? சச்சின் பைலட் ரொம்ப தெளிவா சொல்றாரு. சுப்பிரமணிய சாமி சொன்னான்னு சொல்லுமா? சுப்பிரமணிய சாமி என்ன சொன்னாரு? நீங்க கட்சி விட்டு பார்லிமெண்ட் இல்ல சார். இப்போ he is not a member of parliament. சசி தரூர் is a member of parliament. He is the chairman of foreign affairs. ஓகே, காஷ்மீரே நமது இலக்கு, இந்த தவறு செய்திருக்கிறீர்கள் சொல்லி இருக்காரு. முழு காஷ்மீரை நம்ம சொல்லிருக்காரு சார். எல்லா நாட்டையும் நாட்டோட நிர்வாக அமைப்புகள் எல்லாமே மக்களுக்காக இருக்கும். ஆனா பாகிஸ்தான்ல மக்களுக்காக, ராணுவத்துக்காக கூடிடுச்சே, நமக்கு மக்களுக்காக இருக்கிற நாடு அதான். இல்ல, நான் மக்களுக்கு, ராணுவத்துக்காக மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க பாகிஸ்தான்ல. அன்கண்ட்ரோலா தான் எல்லாம் நடக்கும், அன்கண்ட்ரோலா தான் எல்லாம் நடக்கும். அந்த நாட்டில் அவங்களுக்கு தேவை இருக்கு, அவங்க அடிபட்டு மிதிப்பட்டு எப்படி நம்ம வண்டியை ஓட்டுறதுங்கிற நிலையில அவங்க இருந்ததுனால அங்க பதில் சொல்ல வேண்டிய சூழ்நிலை வந்தது. இப்போ ஒரு அன்கண்ட்ரோல் நாடு வந்து எல்லாரையும் கலந்து அது சார், சசி தரூர் தெளிவாக சொல்லியிருக்காரு. பல தலைவர்களை பத்தி பேசியிருக்காங்க. இன்னைக்கு இல்லைனாலும் ஒரு வாரம் கழிச்சு கண்டிப்பா கூட்டம். எதுக்கு
பாலிடிக்ஸ் மோடியை விட சசி தரூரை பாராட்டுங்க, ஓகே, காங்கிரஸை பாலிடிக்ஸ் பாராட்டுங்க. செட்டின் நாடு இயல்பு நிலைக்கு திரும்பிச்சுன்னு இதுவே சான்று. நிகழ்ச்சியில பங்கு கொண்ட விருந்தினர்கள் அனைவருக்கும் நன்றி, பார்த்த நேயர்களுக்கும் நன்றி, வணக்கம்.